சிறுத்தொண்ட நாயனார் மட்டும் சிந்திட்டு அடுத்து நம்ம பூஜைக்கு போலான்னு சொல்றேன். சிறுத்தொண்ட நாயனார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 63 நாயன்மார்ல சிறு தொண்டுன்னு பேர். அவர் பண்ணது பெரிய தொண்டுன்னு வச்சுக்கோ. அவர் சிறு தொண்டு நாயனார்னு பேர். அவர் அம்மையார் பேர் வெண்காட்டு நாயகின்னு பேர். என்ன பண்ணார், தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு கடமை என்னன்னா, ஒரே ஒரு சிவனடியாருக்கு அன்னம் விடாமல் ஒருபோது புஷிப்பது இல்லைன்னு, அவருடைய சாப்பிட்றது இல்லைன்னு ஒரு கடமை வச்சிருக்கார். அவருடைய வைராக்கியம் என்ன, தினமும் ஒரு சிவனடியாரை கூப்பிட்டு அன்னம் பாலித்து அவர்கள் அருந்திய பிறகு தன் குடும்பத்தாருடன் இருந்து அன்னம் புஷிப்பதுன்னு அவருடைய கடமை. அது யார் சொல்லி கொடுத்தாருன்னா ஞானசம்பந்த பெருமான் தான் அவருடைய குரு. அவர் பல காலங்கள் சுவாமி வாழ்ந்து சுவாமி அவரை நினைச்சு தினைக்கும் உருகி தினைக்கும் ஒரு சிவனடியாருக்கு அன்னதானம் பண்ணிட்டே இருந்தார். அப்படி அன்னதானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சிவபெருமானை இறங்கி வரணும்னு அவனை சோதிக்கணும். நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம்னா சுவாமி அடுத்த செகண்ட் இந்த எப்படி சொல்றது, இதை மாத்திர மாரி சுவாமியை தூக்கி போட்டுரும். இன்னைக்கு வாராகி, நாளைக்கு அடுத்தது யாரா, இந்த கால ட்ரெண்ட்ல வர்றா கால பைரவர், அடுத்த ட்ரெண்ட் ஆனு சொன்னேன். ஒவ்வொரு மாசம் ஹனுமான், அப்படியே இதை பத்திங்கிறா, அப்படியே நமக்கு இந்த சுவாமி இல்லையா, ஓ இதோட அது சொல்லும். எல்லாம் ஈசனே, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க்கை. ஈசன் ஒருவனே ஈடு இல்லாதவன். சிவபெருமான புடிச்சுட்டா போதும், மற்ற தெய்வம்லாம் தானா வந்துடும். ஏகன் அநேகனாக இருக்கார். வாராகியம் அவர் தான் இருக்கார், பிரத்திங்கராம அவர் தான் இருக்கார், முருகனாக அவர் தான் இருக்கார், கணபதியாக அவர் தான் இருக்கார். யாரு? சிவபெருமான். நாமெல்லாம் சிவனடியார்கள் சொல்வது பெருமை கொள்ள வேண்டும். சிவனை தொற்றிந்தா போதும், ஈடில்லா ஈசன் ஒருவனே. அவரை போல அள்ளி கொடுப்பது யாருமே கிடையாது. ஆனால் பொறுத்தார் பூமி ஆளணும். நமக்கு பொறுமை வேணும். அப்படின்னாதான் சுவாமி உன்னுடைய பக்தியினுடைய அளவை பெர்சன்டேஜ் பார்ப்பார். ஏன் அப்படின்னா, நீ அப்படின்னாதான் நீக்கமரமாக இருந்தாலும் சுவாமி மோட்சம் கொடுப்பார். நமக்கு சந்தேகத்தோடைய ஒரு வண்டி குதிரையில இந்த சைடு ஒரு குதிரை அந்த சைடுல ஒரு குதிரை கட்டிட்டு சவாரி பண்ண முடியுமா? பாதி நம்பிக்கை பாதி நம்பிக்கை இல்லைன்னா எப்படி போக முடியும்? முக்தியும் கிடைக்காது. திரும்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் திரும்பி திரும்பி எடுத்துட்டே இருக்கணும். அப்ப என்ன பண்றார் சுவாமி? என்ன பண்றார், சிறுத்தொண்ட நாயன்மாரை சோதிக்கணும்னு ஒரு இடம் பண்றார். சோதனைனா சுவாமி நாயன்மாருடைய சோதனையை படித்தவர்கள் யாரும் நான் கஷ்டப்படுறேன்னு ஒருபோதும் வாயில வராது. 63 நாயன்மார்களுடைய புராணங்களை 63 நாயன்மார் சரித்திரங்களை சைவர்களாகிய நாம் எல்லோரும் ஒரே ஒரு முறையாவது சிந்தித்து கொண்டோமே ஆனால் ஒருபோதும் நாம் கஷ்டப்படுறோன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டோம். ஒரு எக்ஸாம்பிள், நான் இப்ப நடக்கிற முறையில் ஒன்று சொல்றேன். ஸ்ரீலங்கால அண்மையில போகக்கூடிய ஒரு பாக்கியம் படிச்சது. ஸ்ரீலங்கால ஒரு 3000 4000 7000 அடிக்கு மேல ஒரு மலைவாழ் மக்கள் வாழ்றாங்க. எவ்வளவு அடி? நம்ம 10 படி ஏறதுக்கே நம்ம மூச்சு ஏறுறது இல்லையா? அந்த 7000 அடிக்கு மேல வாழ்றாங்க. 7000 அடிக்கு மாளுகின்ற அந்த பக்தர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல இப்ப என்ன தெரியுமா விஷயம், அவங்களுடைய இது நமக்கு ரேஷன் அரிசின்னு சொல்லி அலட்சியமா தூக்கி போடுறோமே, அந்த அரிசியை நம்ம ஊர் காசுக்கு 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. எவ்வளோ? 4000 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. ஒரு தீப்பெட்டி 450 ரூபாய். எவ்வளவோ அர்த்தங்கள். நம்ம இன்னைக்கு சாதாரணமாக ஒவ்வொன்றும் கடந்து போறோம். ஒரு தண்ணி பாட்டில் தூக்கி போடுறோம் இல்லையா? அவங்களுக்குலாம் அது பெரிய கனவு. அவங்கெல்லாம் நடந்து ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடந்து வரணும்னா, குழந்தைகள்லாம் நடந்து வராங்கன்னா 10-15 கிலோமீட்டர் மலை அடிவாரத்துக்கு வந்து படிக்கிறாங்க. யாரு? 6 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க முடிய ஸ்கூலுக்கு போனோம்னா என்ன பண்ணணும்? நம்மளாம் இங்கே வீட்டிலேருந்து வாசலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறதுக்கே ஆட்டோக்காரர் 100 6 அடித்தாதான் வெளியே அனுப்புவோம் குழந்தைய. அந்த ஆள் திட்டி, அந்த ஆள் நம்ம திட்டி, அப்புறம் வேன்காரர் நடுவில் நின்று டிராஃபிக் ஆனால் அப்புறம் தான் நம்ம குழந்தைய போய் அது தினைக்க ரெகுலராக நடக்கணும் வச்சுங்க. அவங்க என்ன பண்ணணும்? குழந்தைய அனுப்புறதுக்கே 13 கிலோமீட்டர் ஆட்டோலையோ கார்லோ கிடையாது, நடந்து வந்து படிக்கணும். நம்ம குழந்தையெல்லாம் எந்த அளவுக்கு சுவாமி சௌக்கியமா வச்சிருக்காரு, அது ஒண்ணு. அதை விட பெரிய சௌக்கியம் நம்மெல்லாம் அடுத்த வேலைக்கு நம்ம ஆப் மூலியமா பார்த்து ஸ்விக்கி அப்புறம் ஜொமேட்டோ என்னென்னமோ பார்த்து நம்ம டிசைன் பண்ணி இன்னைக்கு இது சாப்பிட்டோம், இந்த வீக்கு அடுத்த மாசத்துக்கு தான் இதை சாப்பிட்ற மாதிரிலாம் டிஷ்ஷெல்லாம் வச்சிருக்கோம். அவங்கெல்லாம் இந்த அரிசியை சாப்பிட்றதுக்கே பல ஆயிரம் கொடுத்து இந்த அரிசியை வாங்குறாங்க. அப்பதான் நம்ம எவ்வளவு பெரிய புண்ணியமா இருக்கும். எதுக்கு சொல்ல வந்தா, இந்த காலத்திலையும் இப்பேற்பட்ட மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் இறைவன் நம்மளை எல்லாம் சௌக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் இப்பொழுது மேலோர்களை பார்த்து கொண்டு நாம் கஷ்டப்படுறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு கீழே எத்தனையோ பேர் கனவுகள் காண்டி இருக்கின்றார்கள். நாம் இந்த இப்ப பேசுறது மைக்கு லைட்டு இந்த காத்து கூட இல்லாமல் நிறைய பேர் விளக்கில் இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்காலாம் நம்மளுக்கு தொப்புள் கொடி உறவு அதெல்லாம் நம்மளுடைய மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. எதுக்குன்னா
சுவாமி நம்மெல்லாம் ஒரு சிறந்த நபர்கள், நல்ல உயர்ந்த ஸ்தானம், நம்ம 4 பேருக்கு செய்யக்கூடிய தருணத்துல நம்மள சுவாமி வச்சு அழகு பார்க்கிறாருன்னா, நம்ம ஒருபோதும் கஷ்டப்படுறங்கிற வார்த்தையே, அந்த நெகட்டிவான வார்த்தையே நம்ம வாயில வரவே கூடாது. பாசிட்டிவான எப்பயும் நல்லா இருக்கும். சுவாமி நல்லா வச்சிருக்காரு. நம்ம ஈசன் விருப்பாட்சி, விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி செய்பவர் அவர் வச்சுட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணா, சிறுதொண்டு நான் சொல்லிட்டு பூர்த்தி பண்ணிடுறேன். என்ன ஆயிருக்கு, சிறுதொண்ட நாயனார் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னேன், ஒரு நாளா தினைக்கும் யாராவது சிவனடியாருக்கு அன்னம் பாலித்து தான் சாப்பிடணும். அவர் என்ன பண்ணார், பல நாட்கள் ஆயிடுச்சு, அதே மாதிரி நடந்துட்டே இருக்கும் போது ஒரு நாள் ஞானசம்பந்த பெருமான ஒரு ஊருக்கு வரார். யாரு, சிறுதொண்ட நாயனாரை பார்க்குறேன், என் பேர்ல ஒரு மடத்தை வச்சுட்டு நீ நடந்துட்டு இருக்கிய அப்படின்னு தன்னோட அடியவரை சேர்ந்து பார்க்கறதா திருஞான சம்பந்தர் வரார். வந்தவொடனே பார்த்த உடனே திருஞான சம்பந்தருக்கு முப்போதும் சுவாமி போல அவருக்கு ஞானம். ஏன்னா 3 வயசுல அவர் ஞானப்பால் குடிச்சவர் இல்லையா, அவர் 10 வயசுல அவர் போய் பார்க்க போறார். என்னுடைய பேர்ல இவ்வளவு பெரிய தொண்டு செஞ்சுட்டு இருக்கே, நீ பெரிய தொண்டர் அப்படின்னு. என்ன பண்ணார், அவர் பார்க்கும் போதே ஷீராளனுடைய அனுகிரகத்தினால் கையிலே வந்து அடைவார்னு பாட்டுல சொல்றார். ஷீராளன் இந்த குழந்தையினால நீ கைலாசத்துக்கு வர போற அப்படின்றார். அவருக்கு 3 வயசு, அந்த குழந்தைக்கு, சிறுதொண்ட நாயனாருடைய குழந்தைக்கு 3 வயசு. இந்த குழந்தையா உனக்கு மோட்சம் கிடைக்க போறது அப்படின்னு. ஆஹா, அவ்வளவு பெரிய நல்ல தவப்புதுன்னா நான் பத்து எடுத்துருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தார். வெண்காட்டு அம்மா, அந்த அம்மாவை நம்ம குழந்தைய ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா நம்ம சந்தோஷம் போவோம் இல்லையா. அது போல திருச்சாக்காங்குடின்னு, செக்காட்டாங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த அங்கமம் வேதம் பார்த்துருக்கீங்களா, அந்த பாட்டெல்லாம் அங்க பாடின திருச்சாக்காங்குடி. அந்த ஊர்ல என்ன பண்றார், சுவாமி போறார். ஒரு நாள் சிவனடியாரை தேர்ந்து அன்னம் பாலிக்கணும்னு அவருக்கு வந்து வாழ்க்கையில ஒரே குறிக்கோள் என்னன்னா, சிவனடியார் சாப்பிடணும்னா அன்னைக்கு சாப்பிட மாட்டார். சிவனடியார் என்னைக்கு அவர்கள் வந்து சாப்பிடவில்லையோ அன்னைக்கு எங்களுக்கு மரணம். எப்படி சத்தியம் எப்படி பண்ணியிருக்காரு. நம்மலாம் அன்னதானத்தை போடும் போது ஆமா டேஸ்ட் இல்லை என்ன போட்டீங்க அப்படின்னு திட்டுறோம் இல்லையா. அவர் எப்படி அவரோட கொள்கையை வச்சிருக்கார், தன்னுடைய வாழ்நாளில என்னைக்கு சிவனடியாருக்கு அன்னம் பாலிக்கவில்லையோ அன்று நாள் என்னோட இறுதி நாள் என்று சத்தியம் போட்டார். யார்கிட்ட, ஞானசம்பந்த பெருமான்கிட்ட. அப்பேற்பட்டவர் சிவனடியாரை தேடி போறார். சுவாமி இவனுடைய பக்தியை நோக்கி சுவாமி சோதனை பண்ண வரார். சோதனை பண்ண வந்த உடனேயே தட்சண காப்பாளிக்கும் சொல்லக்கூடிய ஒரு உருவத்தில் வரார். அகோரிகள் சொல்லுவோம் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அகோரிகள் வடநாட்டுல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கெல்லாம் அந்த என்ன படம், நான் கடவுளுங்கிற படத்துல கூட உங்களுக்கு, ஏன்னா படத்தை சொன்னாதான் உங்களுக்கு புரியுது. அந்த கடவுள்ல அகோரின்னு ஒருத்தர் வருவார் இல்லையா, நம்மளுடைய ஆக்டர். அந்த இவருக்கு பேரு காபாலிகர்னு பேர். அந்த ரூபத்துல சிவபெருமான் இறங்கி வர எங்க செங்காட்டாங்குடியில வந்து இறங்குறார். யார், சிவனடியார். இவர் சிவனடியாரை தேடி போயிட்டு இருக்கார். இந்த பக்கமா நம்ம எல்லாம் இந்த சுவாமிய இந்த பக்கம் போன, நம்ம அந்த பக்கம் போவோம் இல்லையா. அவர் இந்த பக்கம் போறார், சுவாமி அந்த பக்கத்துல வந்துட்டார். வந்த உடனே இந்த அம்மையார் என்ன பண்றா, வெங்காட்ட நாய்க்கு என்ன பண்றா, ஐயா வாங்க, எங்க வீட்டுல சிவனடியார் தான் என்னுடைய கணவர் சென்று கொண்டு இருக்கிறார், நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து புசிக்கும். நான்லாம் வரமாட்டேன், நான் வந்து ஆண்கள் இல்லாத வீட்டில் நான் வந்து உள்ளே வரமாட்டேன். உன் கணவர் வந்தவுடனே என்னை வந்து அழைத்துக்கொள், நான் அந்த மரத்தடியில் உட்காந்துருக்கேன். இவர் போனா நல்லா மரத்தடியில் அகோரி உட்காந்துருக்கார். இவரு ஊரெல்லாம் தேடி பார்த்து ஒரு சிவனடியார் கிடைக்கல, நமக்கு இன்னைக்கு அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு கிட்ட போறார். கையை பசிச்சுட்டே போறார். போன உடனே பாக்குறார், அந்த அம்மா முகத்துல ஒரு முகல்ல ஒரு சிரிப்பு. ஐயா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒருத்தர் வந்து வடநாட்டுக்காரர் ஒருத்தர் வந்திருக்கார் அகோரி, அவரை போய் இன்னைக்கு சிவனடியார நம்ம வரிச்சிருந்து அவருக்கு இன்னைக்கு நம்ம அன்னம் பாலிக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். போனோடனே அவரை போய் கூட்டு வாங்கன்ற போனார். சங்கர சங்கர சங்கரான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க. போய் அவரை பார்த்துட்டு, ஐயா என் வீட்டுக்கு வாங்க ஐயா, இன்னைக்கு நீங்க வந்து அன்னம் புசிப்பதனால் நாம் பெருமை கொள்வோம், அகோரிகள் வருவதெல்லாம் பெரிய விஷயம், அது வடநாட்டுல இருந்து என்னுடைய ஊருக்கு வந்திருக்கேன், எனக்கு பெரிய விஷயம் அப்படின்ற போற. ஓஹோ நான்லாம் வர முடியாது, போ போ அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். உடனே காலில் விழுந்தார். இறைவா நீ இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல சாப்பிட்டே ஆகணும், இல்லைன்னா நான் இங்க மடிந்தே போவதை தவிர ஒரு திருப்பாதத்தை ஒருபோதும் உருப்போதும் இல்லை. ஓ அப்படியா, ஏந்து அப்படின்னு ஏஞ்சார். சரி நான் வரேன், நான் வந்து வருடத்துக்கு 2 முறை தான் சாப்பிடக்கூடியவன், அன்றைய தினம் இன்றைய தினம் உனக்கு இன்னைக்கு நான் உன் வீட்டுல சாப்பிட ஒத்துக்கிறேன், போ உனக்கு ஜாக்பாட் அப்படின்ட்டு. இவரை சந்தோஷமா என்ன சொல்லுங்க, என்ன வேணும் சொல்லுங்க, மெனு எழுதுற, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அது வந்து சமைச்சு கொடுக்க சொல்றேன் அப்படின்னு. முருங்கக்காய் சாம்பார்,
இந்த சாம்பார் வேணுமா, பிரியாணி வேணுமா, என்ன நீ மெனு என்ன வேணுமோ அதெல்லாம் எழுதுறேன். சீச்சி, நானெல்லாம் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு மாமிசம் தான் வேணுங்கிற. ஏன்னா அகோரி இல்லையா. ஓஹோ, அதனால என்ன சமைச்சு ஜம்முன்னு போட்டுருவா என் மனைவி, நல்லா சமைப்பாங்களே, பண்ணி விட்டு என்ன வேணும்னு சொல்லுவோம் அப்படின்ற சொல்லுங்க. அப்படியா, நீ நினைக்கிற மாதிரி மாமிசம் கறிகள் இல்ல, நரத்தினுடைய நரன்னா மனிதனுடைய மாமிசத்தை நான் சாப்பிட்றேன் அகோரி அப்படின்ற. அப்படியா, பண்ணிட்டா போச்சு அப்படின்ற. ஏன்னா நீங்க வந்தே ஆகணும், இன்னைக்கு எங்க வீட்டில் சாப்பிட்டே ஆகணும், உங்களை வரிச்சாச்சு, நீங்க தான் வரணுன்ற. அவருக்கு ஓகே, சந்தோஷமா போறேன். போயிட்ட உடனே அப்போ ஒரு கண்டிஷன் போடுறேன். சரி, அதுல ஒரு திருத்தம் இருக்கு, அப்படின்னா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. சொல்லுங்க, திருத்திக்கிறேன் அப்படின்னு. ஊனம் இல்லாமல் 5 வயது நிரம்பாம சிறு குழந்தை, அங்கஹீனம் இல்லாமல் அந்த குழந்தை நான் புசிக்க வேண்டும் அப்படின்ற. அவருக்கு அப்படியே தர்ம சங்கடமாயிரும். எப்படி போவது, யாரை தேடுவது, எதை கொடுத்து வாங்குவது அப்படின்னு பார்த்தா இவருக்கு ஒரே பயம் வந்து விட்டது. சரி அப்படின்ட்டு வீடு தயார் செய், நான் வந்து சேர்கிறேன் அப்படின்னு வீட்டுக்கே வந்தார். குளிஞ்சுட்டே வந்தார். வந்த உடனே மனைவிட்ட கேட்குறார், மா இந்த மாரி கண்டிஷன்லாம் இப்படிலாம் சொல்கிறார், இந்த மாரி சாப்பாடுலாம் கேட்குறாரு, நான் எங்கே போவது அப்படின்னா. எங்கே போவதா, யாரை தேடுவது? உடனே யாரை தேடுவதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு அவங்க குழந்தை பாக்கியம், குழந்தை ஞாபகம் வந்து. இந்த குழந்தை சாதாரணமாக கிடைக்கல, 10 வருஷம் ஆகி குழந்தை கிடைக்கல. 10 வருஷத்துக்கு அப்புறம் தவ புதல்வனாக சீருட்டு பாலுட்டு 5 வருஷம் வளர்த்த குழந்தை. 10 வருஷத்துக்கு குழந்தை இல்லை, 11ஆவது வருஷம் குழந்தை பிறக்கிறது. 15ஆவது வயசுல சுவாமி வரார். அந்த 15ஆவது வருஷத்துல சுவாமி இது போல பலியை கேட்கிறாரு, சாப்பிடணுமே அப்படின்னு ஒண்ணு, புஷிக்கணுமே அப்படின்னு ஒண்ணு. சரி போய் நம்ம பார்க்கணும். அதுவும் மச்சம் இல்லாமல் நிறைய கண்டிஷன் சொல்றாரு. அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம குழந்தை தான் 5 வயசு நிரம்பாம யாருக்கு குழந்தை கேட்டா கொடுப்பா? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கொடுக்க முடியுமா? பெற்ற குழந்தை யாரு கொடுப்பா? வேற வழியே இல்லை. நாம் செய்யக்கூடிய தொண்டினுடைய பெருமை இறைவனுக்கு சென்றக்கூடிய ஈசன் சோதிக்கின்றான். அவன் மேல் என்னுடைய பாரம் இருக்கின்றது, அவன் பார்த்துக் கொள்வான்னு ஒரு மனசை திடமாக்கிட்டு ஸ்கூலுக்கு போற குழந்தை படிச்சுட்டு இருக்கு பாடசாலையில். வா கண்ணா, ஆஹா அப்பா எப்பயும் 4 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வருவார். இன்னைக்கு 11 மணிக்கே வந்துட்டாரு. வீட்டில் யாரோ வந்திருக்காங்க, நம்ம சொந்தக்காரங்க, வடை பாயத்தோட சாப்பாடு போட போறாங்க. ஆமாம், நமக்கு பிடிச்ச மாம்பழம்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு உடனே அந்த குழந்தைய கட்டி அணைக்காமல், ஏன்னா பாசம் வந்துடக்கூடாது, உடனே தூக்கி தோல் மேலே உட்கார வச்சுட்டு வந்தார். வந்த உடனே அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் பண்ணி பார்க்கணும் ஆசைப்பட்டாரோ, அந்த பட்டு வஸ்திரம், நகை, சரங்க, அலங்கார வாழ்க்கையில் அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி தூபதீபம் காட்டி இறைவனிடத்து சமர்ப்பிக்க போகிறோன்னு அப்புறம் ஒரு கண்டிஷன் சொன்னார். சுவாமி சொன்னது ஞாபகம் வந்தது. அந்த குழந்தை எப்படின்னா, தாய் தன் மடியில வச்சுக்கணுமா, தந்தை வெட்டணுமா, அந்த குழந்தை சிரிக்கணுமா. இது எப்படியா நடக்கும்? எல்லா சோதனையிலே இருக்கு. எவ்வளோ இல்லைங்களா? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒன்றும் பெருசாலாம் இல்லை. 1500 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டை திருச்சாக்காங்குடியில் நடந்த ஒரு உண்மை. இப்போ இல்லை, வெறும் 1500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சரித்திரம் இது. இன்னைக்கும் அந்த ஊர்ல போகலாம். இன்னைக்கும் அந்த ஊர்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல சுவாமி இருக்கார். அந்த ஊர்ல என்ன பண்ற, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் சுவாமி சொன்னார் பாருங்க. இதெல்லாம் நம்ம குழந்தை தான் சரிப்பட்டு வருவான்னு அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. பண்ண உடனே அவர் கத்தி எடுக்கிறார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு கத்தியை தீட்டுறார். இந்த அலங்காரம்லாம் நல்லா பண்ணி வச்சா பாருங்க அம்மா மடியில. அம்மா ஏதோ நமக்கு விளையாட்டு காட்ட போறா போல இருக்கு அப்படின்னு அவர் என்ன சொன்னார், குழந்தை சிரிக்கணும், அந்த தாயார் தலையை பிடிக்கணும், நீ அறுக்கணும். இவ்வளோ கண்டிஷன் இருக்கு. இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் பண்ணிட்டு சுவாமி இவர் அலங்காரம் நல்லா பண்ணி இந்த ஜம்முன்னு ஓ நமசிவாய நமசிவாய கத்தியை தீட்டுறார். இப்படி இப்படி எடுத்துட்டோன்னே ஆஹா அப்பா விளையாட்டு கட்டுறாரு போல இருக்குன்னு குழந்தை சிரிக்குது. ஒரே வெட்டுறார். வெட்ட உடனே தலையை ஓரமாக வச்சுட்டார். கறி தொடை கிட எல்லாம் நெஞ்செல்லாம் எடுத்து என்னென்னலாம் பண்ணுமோ பண்ணிட்டார். உடனே சிவபெருமான் அழுதுட்டு சுவாமிக்கு சாப்பாடு போடக்கூடாது, இவர் புன்னகையோட கூப்பிடணும். அவர் மனசுல அவ்வளவு வலி இருந்தாலும் கூட சிவத்தொண்டுன்னு அந்த நினைச்சதுனால, சிவபெருமானோட ஞானம் இருந்ததுனால அவர் அழுக வரல. போறார் கிட்ட போயிட்டு, ஐயா நீங்க சொன்னதுபடியே ரெடி பண்ணிட்டேன்,
இங்க வீட்டுக்கு வாங்கன்ற. போ வரேன் போற. நல்ல பிரம்மாண்டமான இந்த தலப்பாக்கிட்ட வாழையில மாரி ஜம்முன்னு பெருசா போடுற. எடுத்துட்டு வா, நான் சொன்னதெல்லாம் இருக்கா? பரிமாற சொல்ற. அந்த தாயார் சிரிச்ச முகத்தோட பரிமாறணும். எடுத்துட்டு வந்தா இது என்ன? இது அந்த குழந்தையோட கை. இது என்ன? நெஞ்சி. இது என்ன? தொடை. எல்லாம் வை. வச்சுட்ட. வச்சு முடிச்சுட்டு அப்போ ஒரு கண்டிஷன் சொல்றார். இவன் எங்கேயாவது மனசை சுவாமி சோதனை பண்ணும் போது 2-3 ட்விஸ்ட் கொடுப்பார். இவன் இந்த இடத்துலயாவது ஏதாவது கொஞ்சம் மாறுறானா பாக்குறார். நீயும் பக்கத்துல உட்காரு, நான் தனியை என்னைக்கு புசித்தது உண்டு, என்னுடன் சேர்ந்து புசிக்க வேண்டும் அப்படின்ற. உடனே எனக்கு என்னென்னலாம் வச்சியோ இந்த இலையில வை அப்படின்னார். அப்பாவும் உட்காந்தார். உட்கார்ந்த உடனே ரைட் ஓகே வச்சிருச்சா, நான் ஒருபோதும் குடும்பத்தாரோடு சேர்ந்து தான் சாப்பிடுறது உண்டு, பரிமாறுறது அவர்கள் இருக்கட்டும், எங்கே உன் பிள்ளை அப்படின்றார். டே கதறிடுவாங்களோன்னு நினைச்ச, கதறல. ஐயோ குழந்தைய கேட்கிறாரே, இன்று நான் சுவாமி சாப்பாடு போட்டே ஆகணும்னு நினைச்ச உடனே என்ன பண்ற, கதறிடக்கூடாது. இருந்த ஒரே குழந்தை, அந்த கண்டிஷன் சொன்னார். மூத்த குழந்தை இருக்கக்கூடாது, இளைய குழந்தையும் இருக்கக்கூடாது, ஒரே குழந்தையா இருக்கணும் கருவிதான் கேட்டார். அதனால நம்மள்ட்ட இருந்த ஒரு குழந்தையும் கொடுத்தாச்சு. வாசல்ல போய் பார்ப்போம். பார்த்த உடனே ஏதோ ஒரு குழந்தை தென்பட்டா அந்த குழந்தைய கூப்பிட்டு சாப்பாடு போட்டு இன்னைக்கு இவரை சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு அவர் எழுச்சிட்டு வெளியே போறார். நீயும் சென்று போ அப்படின்னு வெண்காட்டு அம்மையாரும் சிறுதொண்டு நாயனாரும் சென்று, இறைவா என்ன சோதனைன்னு அப்படின்னு எட்டி பார்க்கிறார். ஒரு அங்கமா சேர்ந்து ஒரு தூரத்திலிருந்து ஒரு உருவம் வந்துட்டே இருக்கு. கிட்ட வர வர கை காலு மூஞ்சி எல்லாம் பார்த்தோன்னே இவர் குழந்தைய வருது. இவர் குழந்தை வந்தோடனே கண்ணா சீராளா அப்படின்னு போய் கூப்பிடுறார். இது என் மெய் மறந்து இருக்கார். எல்லா குழந்தையும் என் குழந்தை தான் நினைச்சுட்டு அவர் போறார். அந்த குழந்தைய வாரி அணைச்சிட்டு உள்ள கொண்டு வரார். சிவபெருமான் மறந்துட்டார். உடனே சுவாமி நல்லா பாருங்க, அவருக்கு கைலாசத்தை கிடைக்க வேண்டிய தரிசனத்தை வந்தது இறைவன் தான் என்று ஒரு பெரிய ஒரு முக்தி. அந்த முக்தி எந்த ஒரு இந்திராதி முதல்வருக்கு கிடைக்கல. யாருக்கு கிடைச்சதுன்னா நாவுக்கரச பெருமானுக்கு அம்மையே அப்பாவும் அம்மாவும் ரிஷபாரூடரா தரிசனம் பண்ணார். தன்னுடைய குருவாக ஏற்கின்றார் திருஞான சம்பந்தர். அவருக்கும் ரிஷபாரூடராக அம்மையும் அப்பையாக தான் தரிசனம் செய்தார். தன்னுடைய பக்தனுடைய பக்தன் அதை விட சிறந்தவன் என்பதனாலே பிள்ளைக்கரியை கேட்டார் இல்லையா, அவருக்கு சோமாஸ்கந்த மூர்த்தியாக சுவாமி தரிசனம் செய்தார். எப்படி? குழந்தை இல்லையா, கைலாசத்துக்கு கொண்டு போனோம். சிவபெருமான் பேசுவதற்கு சிறுதொண்டு நாயனார் இருக்கார். அம்மையார் அம்மா அந்த ஊர்ல இன்னைக்கும் போய் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கறி கேட்டார் இல்லையா, அந்த ஊர்ல தாயார் இன்னும் உக்கிரமா தான் இருப்பான். நம்ம விசாலாட்சி நீங்க திருச்சிட்டு இருக்கா இல்லையா, அந்த ஊர் சிவா கணபதி சரண் பேரு. அந்த கணபதி திருத்தாத்தாங்குடியில போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் இந்த அம்பாளுடைய முகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாடினப்புல கோபமா தான் இருக்கும். ஏன்னா சிவபெருமான் இவ்வளவு சோதனை பண்றாரு. அவரு கோபம், அந்த அம்மைக்கு கோபம் எப்படியா, தன்னோடைய பெற்ற தான் எடுத்து 10 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைய தான் பிடிக்கணுமா. அப்பயும் ஒரு சோதனை வச்சார். இந்த தலை எடுத்து ஓரமா வச்சால, இந்த தலை எங்கன்னு கேட்டார். எங்க? சுவாமி இலையில வச்சுட்டு, தலைய நீ என்ன பண்ணணும், நீ எடுத்து அம்மியில வை, அந்த அம்மையை உடைக்கணும், அதை உடைச்சி நான் சாப்பிடணும்னா அதை எடுத்து புளிஞ்சி எடுத்துருவான்றார். புளிஞ்சி ரசமா எடுத்துட்டு வரணும். இவ்வளோ நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் ஷார்ட்டா சொல்லி முடிக்க முடியும். ஏன்னா சிறுதொண்ட நாயன்மார் புராணத்தை பேசுறதுக்கு இந்த பிரம்மோற்சவம் பத்தாது. அவ்வளோ பெரிய துண்டு, அவ்வளோ லீலைகள் இருக்கு. நான் எதுக்கு ஷார்ட்டா சொல்றேன்னா நமக்கு நேரம் கருதி சொல்றோம். இப்ப சுவாமி என்ன பண்றாரு, அவ்வளோ சந்தோஷத்துல இறங்கினோடனே சோமாஸ்கந்த மூர்த்தியாக எந்த அடியவர்களுக்கும் 63 நாயன்மார்களும் சிறந்தவர் சிறுதொண்ட நாயனார். அந்த சிறுதொண்ட நாயனாருக்கு எப்படி காட்சி கொடுத்தார், நமது பிரம்மோற்சவத்துல வரக்கூடிய சோமாஸ்கந்த மூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார். இந்த பிரம்மோற்சவத்துல தான் சுவாமி சோமாஸ்கந்த மூர்த்தியோட வெளியே வருவார். ரிஷபாரூடர்ல ரிஷபாரூடர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா இல்லையா, அதெல்லாம் பார்க்கணும். சுவாமி அம்பாள் நடுப்புற ஒரு குழந்தை ரூபம் போட்டிருந்தாங்க. பாத்தீங்க ரிஷபாரூடர் 5ஆம் நாள் அன்னைக்கு யார் பாத்தீங்க? எல்லாரும் பாத்தீங்களா? ரிஷபாரூடரோட கீழே ஒரு குட்டி குழந்தை மாதிரி இருப்பார். அவர்தான் சோமாஸ்கந்த மூர்த்தின்னு பேர். ஸ்கந்தரோட யார் பேசிட்டே வர கைலாசத்துல? சுவாமியோட சிறுதொண்ட நாயன்மார், நீ வா, நான் உனக்கு எனக்கு டைம் பாஸ் ஆகட்டும். அந்த வெண்காட்டு நாயகின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மையும் பார்வதி தேவி பேசிட்டே வரட்டும். இந்த குழந்தை யாரோட விளையாடும்? அப்ப இந்த ஸ்கந்தர் வரணும். முருகப்பெருமான் வந்தா குழந்தையோட குழந்தை சேர்ந்து விளையாண்டே கைலாசத்துக்கு வரும்னு சொல்லி சோமாஸ்கந்த மூர்த்தியாக காட்சி கொடுத்தவர் சிறுதொண்டு நாயன்மார் புராணம். எதற்கு சொல்ல வரேன்னா, சுவாமி ஜீரோவா இருக்கணும், ஹீரோவா மாத்துவார். தன்னுடைய சோதனையில் சாதனையை படைப்பார். யாரு? நமது சிவபெருமான்.